அது நம்ம சம்சுதீன் சார் கிளாஸ்ல பார்க்கலாம். ஆரம்பிச்சாருன்னா எந்த டாபிக் நீங்க கொடுங்க, ஆரம்பிச்சாருன்னா கடைசி வரைக்கும் சரவடி படப்படன்னு நான் ஸ்டாப்பா வெடிக்கிற மாதிரி. அதாவது வெடிக்கும் போது சரவடி ஒவ்வொரு வெடியும் வந்து காதுல வந்து தனித்தனியா வந்து கேட்கும். அத மாதிரி இவர் சொல்ற ப்ரொவிஷன் வேகமா சொன்னாலும் கூட சொல்ற பொசிஷன்லாம் மனசுல வந்து நல்ல ஈஸியா வந்து பதியும். ஒரு பாயிண்ட் கூட மிஸ் ஆகாது. ஆனா பாத்தீங்கன்னா கடன்ட்டு கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துல கிட்டத்தட்ட நான் ஒரு சில மீட்டிங்ல பாத்துக்கிறேன், 50 60 ஸ்லைடு கூட கவர் பண்ணிடுவாரு. கடன்னு சொல்லிட்டு போற அத்தனை விஷயம் நம்மளுக்கு புரியும். அதே நேரத்துல வேகமாகவும் அருமையா எடுத்துருவாரு. இது சம்ஸ்கிருத் சாரோட மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். சம்ஸ்கிருத் சாரை இந்த செஷனுக்கு வரவேற்று செஷனை ஹேண்ட் ஓவர் செய்கிறேன். நன்றி சார். தேங்க்யூ சார், வெரி கைண்ட் ஆஃப் யூ சார், தேங்க்யூ. நான் பாராட்டினீங்க, பயங்கரமா பாராட்டிட்டே போங்க சார். இஸ் இட் ஆடிபிள்? எஸ் சார், ஆடிபிள் சார், ஆடிபிள் சார். ஓகே. எல்லா புகழும் இறைவனுக்கே. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வாய்ப்பு அளித்த ஆர்எம்பி சார் மேடம் அவர்களுக்கும் மற்றும் ஆஷிகா மேடம் அவர்களுக்கும் மற்றும் நம்மளோட ஃபேக்கல்டி கதிரவன் அண்ட் வேலூர் விஜய் சாரை மறக்கவே முடியாது. பல ஹெல்ப் எல்லாம் பண்ணியிருக்காங்க, எல்லாரும் பண்றாங்க. அதுல அவர் குறிப்பிட்ட ஒரு ஹெல்ப்பும் பண்ணியிருக்காங்க. திருமலை பத்ரன் சார் அவர்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு பார்க்க போற டாபிக் வந்து நம்ம 30th ஜூன் GSTR 4 நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். அப்படி ஃபைல் பண்ணும்போது ஒவ்வொரு வருஷமும் சொல்றதுதான் இருந்தாலும் ஒவ்வொரு வருஷமும் ஒரு வாட்டி வந்து நம்ம வந்து ஒரு நினைவூட்டுதல் அப்படின்ற விஷயங்கள் மாதிரி நம்ம வந்து அப்பப்போ இருக்கிறது கொஞ்சம் நம்ம அந்த சிலபஸ்ல இருக்கிறது டச் பண்ணிக்குவோம். அந்த அடிப்படையில இன்னைக்கு பார்க்க போற சப்ஜெக்ட் காம்போசிஷன் அண்டர் ஜிஎஸ்டி அப்படின்னு பார்க்க போறோம். அதுக்கு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நோட்டீஸ் வந்து நிறைய வந்திருக்கு, ஓகேங்களா? நோட்டீஸ்ல வந்து பார்க்கும்போது இன்னைக்கு அண்டர் செக்ஷன் 74ல வந்து 2019-20 வந்து நம்மளுக்கு நிறைய ஆர்டர்ஸ் வந்திருக்கு. அந்த ஆர்டர் டேட்டை வந்து மேக்சிமம் டைம் லிமிட் வந்து 31st March 2026 வந்து ஆர்டர் வந்து போட்டாங்க. அப்போ அந்த மாதிரி ஆர்டர்ஸை வந்து வெதர் வி கோ ஃபார் ரிட்டா அப்பீலா அப்படின்னு பார்க்கறதுக்கு கால அளவு வித்தின் 3 monthக்குள்ள நம்ம வந்து ஃபைல் பண்ணணும். ஃபர்தர் கண்டோனேஷன் டிலே வந்து 1 month. அப்படி இருக்கும்போது 3 month இந்த மந்த் முடியுது அப்படின்ற ஒரு நினைவூட்டுதலை வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அடுத்தபடியா வந்து இன்னைக்கு ASMT 10 2022-23 2023-24 அப்படின்ற விஷயங்களுக்கு வந்து ASMT 10 வந்து உங்களுக்கு வந்து வந்துட்டு இருக்கு. இந்த ASMT 10 வந்து வந்ததுல இருந்து 30 நாளைக்குள்ள நம்ம வந்து ரிப்ளை வந்து ஃபைல் பண்ணணும். அண்டர் செக்ஷன் 59 ஸ்கூட்னி ஆஃப் ரிட்டர்ன் படி நம்மளுக்கு வந்து வருது. அதை வந்து வித்தின் 30 daysக்குள்ள ASMT 11 வந்து ஃபைல் பண்ணணும். ஆபீசர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் கொடுத்தது சாட்டிஸ்ஃபைடா இருந்தா ASMT 12 டிராப்பிங் ஆர்டர் கொடுப்பாங்க. அப்படி அந்த நான் கொடுக்குற ரிப்ளை போதுமான அளவுக்கு இல்ல, டிஸ்கிரிபரன்சி இருக்குது அப்படின்னா வந்து ஆபீசர் இனிஷியேட் ஃபார் ஆடிட் 65லயும் 66லயும் இன்ஸ்பெக்ஷன்ல 67லயும் 73 இல்லவும் 74லயும் ஆபீஸ் வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. 73 74 அப் டு 2023-24 வரைக்கும் தான் வரும். 2024-25ல வந்து நம்மளுக்கு 74 கேபிட்டல் A அப்படின்ற விஷயங்கள் வந்து வரும், நல்லாவே தெரியும். இப்படி அந்த ASMT 10க்கு அப்புறம் நம்ம வந்து ரிப்ளை 11ல கொடுக்குறோம், நம்மளுக்கு டிராப்பிங் ஆர்டர் 12ல வருது. அப்படி இல்லைன்னா வந்து அடுத்த 73 74ல DRC 1A இஷ்யூ பண்றாங்க. DRC 1A 15 நாள் டைம் கொடுக்குறாங்க. அதுலயும் அவங்க கன்வின்ஸ் ஆகல அப்படின்னா DRC 1 கொடுக்குறாங்க. DRC 1 கொடுத்தாங்கன்னா வித்தின் 30 daysக்குள்ள வந்து நம்ம வந்து ரிப்ளை ஃபைல் பண்றோம். ஃபைல் பண்ணா அதுக்கப்புறம் ஆர்டர்ஸ் வந்து வரும்போது வித்தின் 30 daysக்குள்ள வந்து பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. பண்ணல அப்படின்னா 10% ஆர் 10,000 பெனால்டி மிச்சவரி சேவர், இது எல்லாமே நம்மளுக்கு வந்து தெரியும். இன்னைக்கு பார்க்க போற நோட்டீஸ்ல வந்து நிறைய விஷயங்கள் வந்து இந்த 22-23 23-24 வந்து நம்மளுக்கு வரக்கூடிய சில பாயிண்ட்னு பாத்தீங்க அப்படின்னா வந்து டிஸ்கிரிபன்சி, நம்ம ரிட்டர்ன்ல இருக்கிற டிஸ்கிரிபன்சி நம்ம புக்குக்கும் GSTR 9க்கும் 9C-க்கும் என்னென்ன விஷயங்கள் இருக்கோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நம்மளுக்கு வந்து வருது. மெயினா பார்க்கும்போது GSTR 2A versus 3B 2B versus 3B 1122ல இருந்து GSTR 2B அப்படி 36 subsection 4 படி வந்தா மட்டுமே தான் இன்புட் டாக்ஸ் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள். அப்படி எடுக்கும்போது சில நேரங்கள் ஏன் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னும் போது 16 subsection 4 படி நான் லேட்டா டிரான்சிட் CKD பேசிஸ், நான் பில்லு வரல, பொருள் லேட்டா வருது, இந்த மாதிரி தருணத்துல நான் வந்து அந்த ITC நெக்ஸ்ட் இயர்ல இருக்கும்போது அப்ப லாஸ்ட் இயர் GSTR 9 இதையும் கனெக்ட் பண்ணி நான் ரிப்ளை கொடுக்குற மாதிரி வந்து விஷயங்கள் வந்து நிறைய நோட்டீஸ் வந்து வருது பார்க்கணும். இது இல்லாம பார்க்கும்போது GSTR 1க்கும் EWA பில்லுக்கும் டிஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுல என்ன செக் பண்ணி பார்க்கும்போது பிலோ 1 lakh கீழே இருந்தா நம்ம EWA போட மாட்டோம்.
அதர் ஸ்டேட் பிலோ 50,000 இருந்தா கீழே போட மாட்டோம். சர்வீஸ் பில் இருந்தா நம்ம வந்து இஓ பில் போட மாட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சில பேர் வந்து தேர்ட் பார்ட்டியே வந்து இஓ பில் ரைஸ் பண்ணிடுறாங்க. அப்போ டிஃபரன்ஸ் வருது. அப்ப இந்த மாதிரி டிஃபரன்சஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து எஸ்கலேட் பண்ணி ரெக்கன்ஷியேட் பண்ணி கொடுக்க வேண்டிய இடம் இந்த இடம் நமக்கு தெரிய வேண்டிய இடம். நிறைய பேருக்கு அந்த இயர்ல வந்து 23, 22, 23க்கு வந்து இ இன்வாய்சஸ் இருக்கா, நீங்க இ இன்வாய்ஸ் போட்டிருக்கீங்களா, போடலாம் உங்களுக்கு ஜெனரல் பெனால்டி போடுவேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படி இ இன்வாய்சஸ் நீங்க கரெக்டா பார்க்கணும் அப்படின்னு பார்க்கும்போது 20 கோடி எப்போ வந்தது அப்படின்னா வந்து 1422ல இருந்து நமக்கு 20 கோடி வந்தது. அப்புறம் 11022ல இருந்து 10 கோடி ஆச்சு. அப்புறம் 1/8/2021 வந்து 5 கோடி ஆச்சு. இந்த லிமிட் இந்த எக்ஸம்ஷனுடைய நோட்டிபிகேஷன் தெரிஞ்சதுன்னா அதை சைட்டேட் பண்ணி நம்ம வந்து அந்த லிமிட் தான் ஆரம்பிச்சிருக்க அப்படின்னு சொல்லி நம்ம தகுந்த காரணங்கள் வந்து கொடுக்கணும். லேட்டா கிளைம் பண்றதே சில பேர் வந்து அவன் ரிட்டர்னா லேட்டா ஃபைல் பண்றான். அவன் என்னுடைய ரிசிபியன்ட் ரிட்டர்ன் லேட்டா ஃபைல் பண்றதுனால என் 2B லேட்டா வருது, நான் லேட்டா 16 சப்செக்ஷன் 4 வித்தின் டைம் லிமிட் நான் கிளைம் பண்றேன். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நான் எக்ஸிஸ்டன்ட் கேன்சல் ஆயிடுறான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து அதுக்கு நம்ம வந்து 16 படி நான் கரெக்டா இருக்கேன், என் டேட்ல அவன் ஆக்டிவா இருந்தா அப்படின்னு கேஸ் ஜிவி பெத்தல் கேஸ் மாதிரி பல கேஸை நம்ம சைட்டேட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஆபீசர் சில பேர் அக்செப்ட் பண்றாங்க, சில பேர் போஸ்ட் ஆஃபீஸ் பேர் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் நம்மளுக்கு வருது. அதே அந்த 3B ஜிஎஸ்டிஆர் ஃபைல் பண்ணி 3B ஃபைல் பண்ணாம விட்டுறான். அந்த மாதிரி கேஸ்க்கும் நோட்டீஸ் வருது. சில பேர் வந்து அந்த மாதிரி கேட்கும் போது ஃபார் எக்ஸாம்பிள் மே மந்த் ஒரு டிரான்சாக்ஷன் நம்ம பில் வாங்கியிருக்கோம். அந்த மே மந்த் வாங்கின பில்ல என்ன பண்றாங்கன்னா ஆபீசர்ஸ் என்ன கேட்கறாங்கன்னா, நீ உன்னுடைய நீ வாங்கின பர்ச்சேஸ் ஜிஎஸ்டிஆர் வந்து 3B ஃபைல் பண்ணலன்றாங்க. அதை போய் செக் பண்ணா QRMP ட்ரேடா இருக்கு. அப்போ நம்ம சொல்லணும், சார் மே டிரான்சாக்ஷன் ஜூன்ல QRMP பண்றோம், நம்ம பதில் சொல்லணும். சொன்னா மட்டுமே தான் நம்ம வந்து இந்த மாதிரி நோட்டீஸை வந்து கையாள முடியும். கிரெடிட் நோட்டுக்கு டீடைல்ஸ் கேட்கறாங்க. அதுக்கப்புறம் வந்து 9(9)C ஃபைல் பண்ணலாம் டீடைல் கேட்கறாங்க. 9(9)C ஃபைல் பண்ணதை வச்சு டீடைல் கேட்கறாங்க. பிளாக்டு கிரெடிட்டை கேட்கறாங்க. டெம்பரரி ரிவர்சல், பர்மனன்ட் ரிவர்சல், அதுதான் வந்து மெயின். இந்த டெம்பரரி ரிவர்சல், பர்மனன்ட் எலக்ட்ரானிக் ரீகிரெடிட் ரீக்ளைம் லெஜரை கிளைம் பண்ணும்போது அந்த க்ளோசிங் பேலன்ஸ் ஓப்பனிங் போட்டிருக்கியான்ற ஒரு ஆன்சர் கேட்கறாங்க. எந்தெந்த பில்லு டீடைல்ஸ் கொடுன்னு கேட்கறாங்க. இது எல்லாமே இந்த 22, 23 வரக்கூடிய நோட்டீஸை வந்து நம்ம வந்து பண்றோம். டெபிட் நோட் சில பேர் டெபிட் நோட் ரைஸ் பண்ணிருப்போம். அந்த டெபிட் நோட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருக்க மாட்டோம். அந்த இன்ட்ரெஸ்ட்டை வந்து கேட்கறாங்க. ஜிஎஸ்டிஆர் லேட்டா ஃபைல் பண்ணிருப்போம், அது இன்ட்ரெஸ்ட் 3B ஆட்டோ பாப்புலேட் ஆகல. அதெல்லாம் விஷயங்கள் வந்து நம்மளுக்கு வந்து நோட்டீஸ். இந்த மாதிரி ஒரு தருணத்துல வந்து ஏஎஸ்எம்டி 10 வந்து வந்திருக்கு. இதை வந்து தயவு செஞ்சு பார்த்துக்கொள்ள வேண்டும் ஒரு நினைவூட்டுதல் அப்படின்ற விஷயங்கள் சொல்றோம். என்னுடைய ஃபர்ஸ்ட் அப்பீல் நான் தோத்து போயிட்டேன், அட்வர்ஸா தோத்து போயிட்டேன் அப்படின்னா திருப்பி போகக்கூடிய செகண்ட் அப்பீல் ஜிஎஸ்டி ட்ரிபுனல் 31/3/2026 என்னுடைய அட்வர்ஸ் ஆர்டர் அப்பீல்ல தோத்து இருந்தேன் அப்படின்னா again will go for another proceed further channel will go for GSTR tribunal. அதுக்கு லாஸ்ட் டேட் 30th June வந்து 2026 நம்ம வந்து ஆர்டர் டேட் 31st March இருந்தது அப்படின்னா 30th June போக வேண்டிய தருணங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய தருணங்கள். சில பேருக்கு ஆர்டர் வந்திருக்கு, நான் டிஆர்சி 03ல பே பண்ணிட்டேன் அப்படின்றாங்க. நான் கம்போசிஷன் போறதுக்குள்ள ஒரு 5 to 10 minutes எடுத்துட்டு போயிடுறேன். ஓகேவா? எஸ் ஆர் நோ? பண்ணலாமா? அப்டேட் சொல்லலாமா? ப்ளீஸ் அப்டேட் பண்ணலாமா? காம்போசிஷன் போலாமா? தேங்க்யூ. ஓகே. சில பேர் ஆர்டர்ஸ் வந்து ஆர்டர்ஸ் வந்து ஆபீசர் டிஆர்சி 03 வந்து கனெக்ட் பண்ணாம விட்டுறாங்க. அப்போ நம்ம என்ன பண்ணோம், அதை அப்படியே பெண்டிங் வச்சுட்டோம் அப்படின்னா ரெக்கவரி போட்டுருவாங்க. நான் பணத்தை கட்டியிருக்கேன், டிஆர்சி 03ல இருக்குன்னா டிஆர்சி 03 வந்து 03A போட்டு அந்த லைபிலிட்டியை கம்மி பண்ண வேண்டும் அப்படின்ற விஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நான் லாஸ்ட் இயர் என்னுடைய பினான்சியல் 25-26ல என்னுடைய டர்ன் ஓவர் என்ன நடந்திருக்குன்னு இந்த கரண்ட் இயர்ல 26-27 வந்து இந்த பினான்சியல பண்ற ஃபர்ஸ்ட் மீட்டிங்னால நான் ரீகேப் பண்ணேன். அப்போ என்னோட டர்ன் ஓவர் லாஸ்ட் இயர் எவ்வளவு நடந்திருக்கு அப்படின்னு நம்ம வந்து ஏன் பார்க்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு டர்ன் ஓவர்லயும் ஒவ்வொரு விஷயங்கள் வந்து இருக்கு. இது 2 கோடிக்கு மேல போயிருக்கா, போயிருந்தா இது GSTR 9 அப்ளிகபிள். 5 கோடிக்கு மேல போயிருந்தா GSTR 9C is applicable. என்னுடைய டர்ன் ஓவர் 5 கோடிக்கு மேல போயிருந்தா இ இன்வாய்ஸ் அப்ளிகபிள். அப்போ என்னுடைய டர்ன் ஓவர் பெர் மந்த் 50 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சுன்னா 86 படி 1% டாக்ஸ் அப்ளிகபிள். என்னுடைய டர்ன் ஓவர் 40 லட்சம் ரூபாய்க்கு மேல போச்சா ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகபிள். 1.5 கோடிக்கு உள்ள இருந்தாதான் காம்போசிஷன் அப்ளிகபிள். 1.5 கோடிக்கு மேல போனா அந்த காம்போசிஷன் அப்ளிகபிள் கிடையாது. அப்போ we have to analyze with our last year existing turnover என்ன
அப்படின்ற விஷயங்கள் வந்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அது மட்டுமா, நான் 5 கோடிக்கு மேல இருந்தேன் அப்படின்னா என்னுடைய HSM கோட் நம்பருடைய கோடே மாத்திர ஸ்டைல் 4 டிஜிட் 6 டிஜிட் ஆயிடுது. அப்போ அப்படி இருக்கும் B2B and 60 5 கோடிக்கு மேல இருந்தா B2B and B2C இஸ் கம்பல்சரி 6 டிஜிட் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு அந்த HSM கோடுடைய டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். அப்போ அதே மாதிரி 10 கோடிக்கு மேல இருந்தா என்னுடைய இன்வாய்ஸ் அப்லோட் பண்ற IRP டூல்ல அப்லோட் பண்ற டைம் லிமிட் 30 டேஸ் தான் அப்படின்னு. இது முன்னாடி 100 கோடிக்கு இருந்து 100 கோடி 10 கோடிக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. அப்போ இதெல்லாம் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயத்துக்காக நம்ம வந்து சொல்றோம், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அடுத்தபடியா வந்து இவே பில்ல வந்து ஷிப்டுக்கு வந்து GSTN நம்பர் கொடுக்கணும் அப்படின்ற விஷயங்கள் வந்து கொடுக்குறாங்க. ரிஜிஸ்டர் பர்சனா இருந்தா அந்த ஷிப்ட் காலத்துல வந்து புதுசா ஒரு காலம் வந்து GSTN நம்பர் வந்து கொடுக்கணும் அப்படின்னு கொண்டு வராங்க. ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அந்த பிரான்ச்சஸ் வேர் ஹவுஸ் இதெல்லாம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணவே இல்லை. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு விஷயங்களை வந்து கையாளுறாங்க. செக்ஷன் 129ல பெனால்டி போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நம்ம இனிமே ஷிஃப்ட் போடும்போது காலம் நம்பர் GSTN அப்படின்ற காலத்தை வந்து பார்க்க வேண்டிய விஷயங்கள், தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இது இல்லாம வந்து நம்ம வந்து அந்த இவே பில் பொருள் போயிடுச்சுன்னா ஆஃப்டர் பொருள் போன அப்புறம் வந்து அந்த பில்லை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம வாலண்டரியா க்ளோஸ் பண்றது ஃபர்ஸ்ட் சொன்னது கம்பல்சரி. அந்த GSTNல பில் டு ஷிப் டூல போடுற டிரான்சாக்ஷன்ல அதுக்கு மேண்டேட்டரி ஆக்குறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்க்கும்போது வாலண்டரி க்ளோசர் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது வந்து என்னுடைய பொருள் போய் சேர்ந்த அப்புறம் வந்து க்ளோஸ் பண்ற சப்ளையரா இருக்கலாம், ரிசிபியண்டா இருக்கலாம், அல்லது வந்து டிரான்ஸ்போர்ட்டரா இருக்கலாம், அல்லது டிரைவரா இருக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸும் வந்து ஒரு வாலண்டரி பேசிஸ்ல கொண்டு வராங்க. வித் எஃபெக்ட் ஃப்ரம் 15/8/2026ல இருந்து வரும். ஆக்சுவலா வந்து 15th ஜூன் அப்படின்னு சொன்னாங்க. அது சொன்னது வந்து சாரி 1st ஆகஸ்ட் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. 15th ஆகஸ்ட் 15th ஆகஸ்ட் எதுக்காக கொடுத்திருக்காங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் எல்லாம் நம்ம அப்ரூவ் பண்ணல, இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்ற விஷயத்துக்காக இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து சொல்றாங்க. இதுதான் வந்து ஒரு அப்டேட், ஒரு மினி அப்டேட்ஸ். நம்ம ஸ்லைடுக்குள்ள போலாமா? தேங்க்யூ.